இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருப்பதான தெளிவான ஆணித்தரமான காரியங்களையும் குர்ஆனின் குழப்பமான தெளிவற்ற காரியங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மேலும் சில காரியங்களை இந்த வீடியோ வாயிலாக நாம் சந்திப்போம். இஸ்லாமிய அறிஞர்கள் பொதுவாக ஒரு வாதம் வைக்கிறார்கள். என்னன்னா, ஒருவருடைய பாவ சுமையை ஒரு சுமையை மற்றொரு சுமக்க முடியாது. அதாவது ஒருவன் செய்த பாவத்துக்கு அவனுக்கு பதிலாக வேறொரு தண்டனை அனுபவிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது அநியாயம் இல்லையா? ஒரு இறைவன் இந்த காரியத்தை செய்வானா போன்ற அநேக வாதங்களை வைக்கிறார்கள். இதற்கு அவங்க மேற்கோள் காணக்கூடிய வசனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குர்ஆன் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஒருவன் பாவ சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான் என்று அந்த வசனம் முடிகிறது. அந்த வசனத்தை நான் மேற்கோள் காண்பிக்கிறேன். எவன் நேர் வழியில் செல்கிறானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர் வழியில் செல்கிறான். எவன் வழிகேட்டில் செல்கிறானோ அவன் தனக்கே கேடு செய்து கொண்டான். நிச்சயமாக ஒருவருடைய பாவ சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான் என்று இந்த வசனத்தை மேற்கோள் காமிச்சு அவங்க சொல்றாங்க. இந்த வசனத்தோட விளக்கம் என்ன? கட்டாயமா இந்த வசனத்தோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் பொதுவாக இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன ஒரு காரியம் சொல்றாங்கன்னா, எப்படி ஒரு இறைவன் வந்து வேறொருவன் செய்த பாவத்துக்காக இன்னொருத்தரை தண்டிக்க முடியும்? இது ஒரு அநியாயமான காரியம் இல்லையா? எங்க வேதம் வந்து தெளிவாக சொல்லுகிறது, ஒருவனுடைய பாவத்தை மற்றொருவன் சுமக்க முடியாது அப்படின்றது. ஆகவே நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த குர்ஆன் தான் ஒரு சரியான காரியத்தை போதிக்குது. யாரு தப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு தானே தண்டனை. தவறு செய்யாதவனுக்கு எப்படி வந்து ஒரு இறைவன் தண்டனை கொடுக்க முடியும்? இது ஒரு அநீதியான காரியமாக இருக்காதா அப்படின்னு காட்டிதான் இந்த வசனத்தை அவங்க நமக்கு சொல்றாங்க. சரி, முதலாவதாக இந்த வசனத்தினுடைய உண்மையான விளக்கம் இதுதானா அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒருவருடைய பாவ சுமையை மற்றொருவர் சுமக்க மாட்டான்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. ஆனால் இந்த வசனத்துடைய தெளிவான விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனுடைய மற்ற சில வசனங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா வாசிச்சு பார்க்கணும். சூரா 53:38 வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, சுமை சுமக்கிறவன் பிறதொருவனின் சுமையை சுமக்க மாட்டான். ஏற்கனவே ஒருத்தன் பாவ சுமையை சுமந்து கொண்டிருப்பானே, ஆனால் அவனால இன்னொருவனுடைய பாவ சுமையை சுமக்க முடியாது என்பதுதான் இந்த குர்ஆன் வசனத்தினுடைய ஒரு அர்த்தமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். சூரா 35:18 தெளிவாக சொல்லப்படுகிறது, மறுமை நாளில் தன் சுமையை சுமக்கும் ஒருவன் வேறொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான். ஆக இந்த வசனமும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம், ஏற்கனவே பாவ சுமையோடு கூட மறுமை நாளுக்குள்ள வருகிற ஒருத்தரால இன்னொருத்தனுடைய பாவ சுமையை சுமக்க முடியாது. இதுதான் இந்த வசனம் வந்து நமக்கு தெளிவு என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது தெளிவாக பாவ சுமையை தான் குறிக்குது. கட்டாயமா இங்க வந்து பாவ சுமை குறித்து, ஏன்னா மறுமை நாள்ல வந்து அவங்க பாவ சுமை இல்லாம வேற எந்த சுமையை சுமக்க போறாங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாமே. சூரா 39:7 நம்ம வாசிக்கும் போது, அன்றியும் தன் பாவ சுமையை சுமக்கிறவன் மற்றொருவன் பாவ சுமையை சுமக்க மாட்டான். ஆக நம்ம 3 வசனங்களை வந்து பார்த்திருக்கிறோம். சூரா 53:38 சுமை சுமக்கிறவன் பிறதொருவனின் சுமையை சுமக்க மாட்டான். சூரா 35:18 சுமை சுமக்கும் ஒருவன் வேறொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான். சூரா 39:7 அன்றியும் தன் பாவ சுமையை சுமக்கிறவன் மற்றொருவன் பாவ சுமையை சுமக்க மாட்டான். ஆக இந்த எல்லா வசனங்களும் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. என்ன தெளிவுபடுத்துகிறது? பாவ சுமையை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு நபரால மற்றொருவனுடைய பாவத்தை சுமக்க முடியாது. இப்படிதான் இந்த வசனம் சொல்லுகிறது தவிர யாராலையுமே மற்றவருடைய பாவங்களை சுமக்க முடியாது அப்படின்றது இந்த வசனத்தினுடைய கருத்து கிடையாது. இதை குறித்து இன்னும் ஆழமாக நம்ம வந்து இந்த வீடியோனுடைய பின்பகுதியில பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் முன்வைக்கக்கூடியதான ஒரு கேள்வி, ஒரு இறைவன் எப்படி தவறு செய்யாதவர்களை மற்றவருடைய தவறுகளுக்காக பாவங்களுக்காக தண்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு கேள்வியை வைக்கிற அவங்க இந்த கேள்வியில அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார்களே ஆனால் சில ஹதீஸ்களுக்கு அவங்க பதில் சொல்றதுக்கு கட்டாயப்பட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது, முஸ்லிம் ஹதீஸ் 5343 ஒரு காரியம் சொல்லப்படுது. ஒரு முஸ்லிம் நரகத்திற்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு யூதனோ கிறிஸ்தவனோ நரகத்திற்கு அனுப்பப்படுவான், அல்லாஹ்வால் அனுப்பப்படுவான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அந்த வசனத்தை கூட கொஞ்சம் வாசிங்க. முஸ்லிம் ஹதீஸ் 5343
அந்த ஹதீஸோட சம்பவத்தை அந்த கருத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு முஸ்லிமான மனிதர் இறக்கும்போது நரகத்தில் அவர் இடத்திற்கு யூதர் ஒருவரையோ கிறிஸ்தவர் ஒருவரையோ அல்லாஹ் அனுப்பாமல் இருப்பதில்லை. அதாவது ஒரு முஸ்லிம் என்ற காரணத்துக்காக நரகத்தில் அவருக்கு பதிலாக, அதாவது அவன் நரகத்துக்குரிய பாவக்காயெல்லாம் செஞ்சுதான் நரகத்துக்கு போறான், அவன் முஸ்லிமான்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு பதிலாக ஒரு யூதரையோ அல்லது ஒரு கிறிஸ்தவரையோ அல்லாஹ் வந்து மாற்றி வைப்பாரான். இதுதான் இந்த ஹதீஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்னும் இதை குறித்து ஒரு தெளிவான காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முஸ்லிம் ஹதீஸ் 5344 அதுக்கு அடுத்தபடியான ஹதீஸை நம்ம வாசிக்கும் பொழுது, முஸ்லிம்கள் மலை போன்ற பாவங்களோடு கூட வந்தா கூட அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், அவர்களை மன்னித்து விடுவான். அதுக்கு பதிலாக கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் கொண்டு வந்து அவங்க மேல இந்த பாவத்தை சுமத்தி விடுவான். அந்த வசனத்தை கூட கொஞ்சம் வாசிங்க. முஸ்லிம் ஹதீஸ் 5343. நபி அவர்கள் கூறினார்கள், 344 சாரி நான் சில கவனிக்கல, 5344. நபி அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் முஸ்லிம்கள் சிலர் மலை போன்ற பாவங்களுடன் வருவார்கள், மலைகளை போன்ற பாவங்களோடு வருவார்கள். ஆனால் அவற்றை அவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டு யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அவற்றை வைத்து விடுவான். அப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது. இந்த முஸ்லிம்கள் வந்து மறுமை நாளுக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறாங்க, மலை போன்ற பாவத்தோடு தான் பிரவேசிக்கிறாங்க. இதுல நமக்கு ஒரு கேள்வி எழுது, என்னன்னா ஏன் இவங்களால அல்லாஹ்வை விசுவாசித்த இவர்களால ஏன் பாவத்திலிருந்து மீள முடியவில்லை, ஏன் மறுமை நாளுக்குள்ள மலை போன்ற பாவத்துக்குள்ள போறாங்க? இது இன்னொரு கோணத்துல பார்க்கும் பொழுது ஏன் கிறிஸ்தவர்கள் எல்லாமே வந்து பாவம் செய்யாம இருந்துருவாங்களா, இப்படி பல கோணங்கள்ல எதிர்கேள்வி கேட்க முடியும். ஆனால் நம்மளுடைய கேள்வியை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சிலர் பாவம் செய்கிறார்கள், ஆனால் பாவம் செய்கிறவர்கள் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, மலை போன்ற பாவத்தோடு கூட ஒரு இஸ்லாமியர் வந்தாலும் அல்லாஹ் அதை அவருக்கு மன்னித்து விடுவார் அப்படிங்கிறதா இந்த வசனம் சொல்லுகிறது. ஆக அல்லாஹ்வினால தன்னை விசுவாசிக்கிறவருக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியவில்லை. மாறாக பரவாயில்ல, அந்த பாவத்தோடு கூட வந்தாலும் நான் உன்னை பரலோகத்துல அனுப்பி விடுறேன், அதுக்கு பதிலாக கிறிஸ்தவர் மேலேயோ இல்ல யூதர் மேலேயோ அந்த பாவத்தை சுமத்தி விடுகிறேன் அப்படின்னு வந்து இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக எப்படி வந்து தவறு செய்யாத ஒருவரை தண்டிக்க முடியும், இது ஒரு இறைவனுக்குரிய தகுதி ஆகுமா அப்படின்னு கேட்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வசனத்திற்கும் பதில் சொல்ல கட்டாயப்பட்டிருக்காங்களா இல்லையா? கண்டிப்பா பிரதர். கிறிஸ்துவம் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவனான் என்ற ஒரே காரணத்துக்காக நீ எவ்வளவுனா பாவம் பண்ணிக்கோ, நான் உன் சொல்றதுல போட்டுறேன், நீ மலைகளை போன்ற பாவம் பண்ணிக்கோ, நான் உன் சொல்றதை அனுபவிச்சிடுறேன், எப்படி என்ற நிலை வந்து வேதாகமத்தில் எதுவும் கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவனான பின் துணிகரமாய் பாவம் செய்வானால் அவன் கண்டிப்பாக நரகம் தான் கிடைக்கும் என்று வேதாகமத்தில் மிகவும் திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயமா. ஆனால் அதுக்கு நேர் விதமா அல்ல என்ன சொல்றாரு, எவ்வளவுனா பாவம் பண்ணிக்கோ, மலையை போல இருந்தாலும் சரி, அதுக்கு பதிலாக யூதர்களுக்கு மேல வச்சுட்டு அதை தூக்கி உங்க மேல வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டாயமா கிறிஸ்தவத்துல வந்து தெளிவாக இருக்கிறது, அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்ன செய்தியோ அதற்கான பலன் தான். கிரியைகள் என்பது செய்கைகள். கட்டாயமா செய்திக்க பலன் தான் கிடைக்கும். இயேசுவை நான் வந்து கடவுளாக நம்புகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா அந்த ஒரே காரணத்துக்காக அவர் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நம்புகிற அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தில் நிலைத்து இருக்கணும், பாவம் இல்லாத ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கணும், அப்போதுதான் அவரால் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமே தவிர இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்தவராக மாறிவிட்டேன், கிறிஸ்தவன் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அதே போல கிறிஸ்தவருடைய பாவ சுமைகள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மேல சுமத்தப்படவும் முடியாது. யார் யார் என்னென்ன செய்தார்களோ அந்தந்த செய்கைக்கு இப்படிதான் அங்க பலன் கொடுக்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப சரியான ஒரு காரியமாக வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இஸ்லாமிய அறிஞர்கள் கேட்ட கேள்வி அவர்களுடைய நம்பிக்கைக்கு தான் வந்து என்ன பண்ணுது, நியாயப்படி அந்த கேள்வி நம்ம தான் கேட்கணும். நியாயப்படி நம்ம கேட்கணும். நியாயப்படி கிறிஸ்தவர்கள் தான் அந்த கேள்வி இஸ்லாமியர்கள் கேட்கணும். ஆமா, ஏன்னா வந்து கிறிஸ்தவர்கள் மேலும் யூதர்கள் மேலும் தான் அந்த பாவ சுமைகள் சுமத்தப்படுது. ஏன் சுமத்தப்படுதுன்னு நம்ம தான் கேட்கணும். ஆக அவர்களுடைய கருத்து வந்து அவர்களுக்கு விரோதமாக தான் இருக்கிறது, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இல்லை என்பதை அவங்க வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெஃபரன்ஸ் இப்ப நான் முன்னாடி சொன்ன ரெஃபரன்ஸ் வந்து முஸ்லிம் ஹதீஸ் 5343 மற்றும் 44. இது வந்து தமிழ் ஹதீஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். இதுக்கு கூடுதலான ரெஃபரன்ஸ் நம்பரும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷஹீ முஸ்லிம் புக் 37 ஹதீஸ் நம்பர் 6665. இது வந்து இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ். இந்த வசனத்தினுடைய கருத்தை நான் சொல்றேன்.
ஒரு முஸ்லிமை நரக நெருப்பிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக ஒரு கிறிஸ்தவரையோ அல்லது ஒரு யூதரையோ அல்லாஹ் வந்து ஒப்பு கொடுக்கிறார். ஒரு முஸ்லிமை நரக நெருப்புக்கு தப்பி வைக்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவரையோ இல்லைன்னா ஒரு யூதரையோ வந்து அல்லாஹ் வந்து ஒப்பு கொடுக்கிறதா இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் மாத்திரமல்ல, இதற்கு அடுத்த வசனம் 6666 அந்த வசனம் என்ன சொல்கிறது? No Muslim could die but Allah could admit instead a Jew or a Christian in hellfire. அப்ப இந்த வசனம் இதுதான் உறுதி செய்கிறது. தொடர்ந்து 6668 ஷஹீ முஸ்லிம் 37 இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? மலை போன்ற பாவங்களோடு கூட இஸ்லாமியர்கள் வந்தாலும் முஸ்லிம்கள் வந்தாலும் அதை வந்து அல்லாஹ் அவர்களுக்கு மன்னித்து விடுவான். காரணம், அதுக்கு பதிலாக யூதரையோ கிறிஸ்தவரையோ அந்த இடத்துக்கு ஒப்பாக்கி விடுவான். ஆக இவ்வளவு வந்து தெளிவான ஆதாரங்கள் இதுல வந்து கொடுக்கப்படுது. இதெல்லாவற்றையும் தாண்டியும் ஹதீஸ் குத்ஸி, அதாவது ஹதீஸ் குத்ஸிலையும் பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த 110 ஹதீஸ் குத்ஸில பார்க்கும் பொழுது நம்பர் 8ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. அதனுடைய தமிழ் கருத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஆங்கிலத்துல தான் இருக்கு, அதனால உங்களுக்கு அந்த தமிழ் கருத்தை சொல்லுகிறேன். மலை போன்ற பாவத்தோடு கூட முஸ்லிம்கள் வராங்க. அப்ப அல்லாஹ் வந்து மலக்குகளத்துல கேட்கிறாரு, யார் இவர்கள் என்று. அல்லாஹ்வுக்கு தெரிந்திருந்தும் கேட்கிறார், யார் இவர்கள் என்று. இவர்கள் வந்து உங்களுடைய அடிமைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது வந்து அல்லாஹ் சொல்லுகிறார், இவருடைய பாவ சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கி யூதர்கள் மீதோ இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் மீதோ ஏற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுகிறத வந்து நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ்லயும் பார்க்க முடியுது. ஆக நம்ம பார்த்த எல்லா காரியங்களும் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவங்களுடைய செய்கைகளுக்கு ஏற்ற பலன், நன்மை செய்தாங்க அதுக்காக அவங்க வந்து பரலோகம் போனாங்க அப்படி நாங்க அமையல. அதற்கு மாறாக, முஸ்லிமாக நான் மாறிவிட்டேன், இனி நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் பரவாயில்லை, எனக்கு வந்து பரலோகம் நிச்சயம், ஏனென்றால் என்னுடைய பாவங்களுக்கு பதிலாக கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இருக்கிறாங்க, அவங்க மேல அல்லாஹ் சுமத்தி விடுவான், என்னை நரகத்துக்கு தப்பித்து விடுவான். இப்படிப்பட்ட ஒரு தவறான எந்த ஒரு அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து தான் அந்த இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது அநியாயம் இல்லையா, இது ஒரு இறைவனோட செயலா அப்படின்னு அவங்க சொல்றது. கண்டிப்பா இப்ப இவங்க தான் சொல்றாங்க, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இறைவனுக்கு தகுதியா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. பட் வந்து அவங்க ஒப்பிட்டு பார்க்கணும், இது இறைவனோட தகுதியா, இது வந்து இறைவனோட செயலா அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி அல்லாஹ் பக்கம் தான் அவங்க கேட்கணும். கட்டாயமா வந்து அவங்க வந்து நம்ம இடத்துல கேட்க கூடாது. ஏன்னா நம்ம இடத்துல அந்த மாதிரியான எந்த ஒரு அநீதியான காரியமும் இல்லை என்பதை நம்ம பார்த்தோம். சோ நீதியுள்ள இறைவன் அப்படின்ற தரத்தை வந்து அல்லாஹ் இறங்குறாரு இந்த இடத்துல. கட்டாயமா அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏற்கனவே நம்ம பார்த்தது வசனத்தை படி ஒருவருடைய பாவத்தை மற்றொரு சுமக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம விளக்கத்தை பார்த்தோம். ஏற்கனவே பாவ சுமையை சுமக்கிறவனாலதான் மற்றவருடைய பாவ சுமையை சுமக்க முடியாது. அப்ப இதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம், பாவம் செய்யாத ஒருத்தரால மற்றவருடைய பாவ சுமையை சுமக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு ஒரு அர்த்தம் எடுக்க முடியும். தெளிவாக இதை பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்களும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியானார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நாம் வந்து குரானின் அடிப்படையிலயோ இல்லைன்னா மற்ற இஸ்லாமிக் சோர்சஸ் ஹதீஸ் மற்ற அடிப்படையிலயோ நாம் நம்பல. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில தான் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது நம்மளுடைய கருத்து. இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு தர்க்கத்துக்காக ஒரு வாதத்துக்காக இஸ்லாமியர்களுடைய கருத்து என்னவா இருக்குது, பாவம் செய்யாத ஒருத்தரால மற்றவருடைய பாவத்தை சுமக்க முடியும் என்பதுதான் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய கருத்தாக இருக்கிறது அப்படிங்கிறது இப்பதான் நம்ம வசன ஆதாரத்தோட புரிந்து கொண்டோம். இதன் அடிப்படையில பார்த்தா கூட இயேசு கிறிஸ்துனால மற்றவருடைய பாவங்களை சுமக்க முடியும், அதற்கு தகுதி உள்ளவர் என்பது கூட நம்ம ஒரு ஆதாரத்தை பார்க்க முடியும். ஒரு இஸ்லாமிக் வியூல ஒரு தர்க்க ரீதியா தான் பார்க்கணுமே தவிர இயேசுடைய காரியத்தை நிலைநாட்டுவதற்கு நம்ம எடுக்கல. கட்டாயமா அந்த ஒரு அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா வேதம் வந்து மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு எல்லா விஷயம். நமக்கு பரிசுத்த வேதாகமத்துல எண்ணிக்கைக்கு அடங்காத அவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கு நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று. அதே போல இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவத்திற்கு பரிகாரி, அவர் மட்டும்தான் வந்து தகுதியுடையவர். எக்கச்சக்கமான காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக நம்முடைய நம்பிக்கை பரிசுத்த வேதாகமத்தை சார்ந்தா இருக்கு. இருந்தாலும் ஒரு தர்க்கத்துக்காக இவங்களுடைய அடிப்படையிலே நம்ம போய் பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவால மற்றவர்களுடைய பாவங்களை சுமக்க முடியும். காரணம் ஷஹீ புகாரி 3286. இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, when any human being is born, Satan touches him at both sides of the body with his 2 fingers except Jesus, the son of Mary, whom Satan tried to touch but failed.
அப்ப the prophet said, இது வந்து நபி வந்து அறிவிக்கிறார். அப்போ எந்த ஒரு மனுஷன் பிறந்தாலுமே சாத்தான் வந்து தன்னுடைய 2 விரல்களால அந்த குழந்தைகளுடைய உடம்ப வந்து தொடாம இருக்கிறது இல்ல. ஆனால் இயேசு பிறக்கும் பொழுது மட்டும் சாத்தான் தொட முயற்சி செய்து சாத்தான் தோல்வி அடைந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படையில எடுத்து பார்க்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். அப்ப பாவ சுமையை சுமக்கிறவரால தான் என்ன பண்ண முடியாது, மற்றவருடைய பாவங்களை சுமக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பாவ சுமை அற்றவர். கட்டாயமாக அவரால் மற்றவருடைய பாவங்களை சுமக்க முடியும் என்று இன்னொரு கோணத்திலையும் நம்ம இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வந்து வாசித்து காட்ட விரும்புகிறேன். வேதாகமத்துல 1 யோவான் 3:5 இப்படியாக சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவிடத்தில் பாவம் இல்லைங்கிற ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, நம்முடைய பாவங்களுக்காக, மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆகவே இந்த விளக்கம் வந்து போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் ஒரு அன்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். ஒரு மனிதன் பரலோகத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் கட்டாயமாக அவனுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் ஒழிய ஒரு மனிதனாலும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள், உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் தொழுது கொள்ள பாத்திரமான ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கட்டாயமாக இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், பாவத்திற்கான ஒரு மன்னிப்பு கிடைக்கும், பரலோகத்தின் நிச்சயம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.